ഉള്ളത് തഞ്ചാവൂരാണ്. ഇവിടെ ഇന്ത്യൻ റെഡ് ക്രോസ് സൊസൈറ്റിയുടെ റൂം നമുക്ക് സംഘടിപ്പിച്ചിട്ടുണ്ട്. അതിന് ഹെൽപ്പ് ചെയ്തത് മിസ്റ്റർ ജയരാജ് സാറാണ്. അപ്പോൾ ഇദ്ദേഹത്തെക്കുറിച്ച് ഞങ്ങൾ ഇപ്പോൾ സംസാരിച്ചപ്പോഴാണ് കുറച്ച് ഓഡിറ്റിങ്ങിനെ, ആക്സസിബിലിറ്റി ഓഡിറ്റിങ്ങിനെ കുറിച്ച് ഞങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കുന്നത്. അപ്പോൾ അതിനെക്കുറിച്ച് വിശദമായിട്ട് അദ്ദേഹത്തോട് തന്നെ ചോദിക്കാം. എങ്ങനെയാണ് സാർ നമുക്ക് ആക്സസിബിലിറ്റി ഓഡിറ്റ് ലോഫുള്ളാക്കിങ്ങായിട്ട് மாட்டான் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் தான். இப்போ டிசபிலிட்டி ஆணையரகம் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. பர்மிஷன் ஒவ்வொரு கவர்மெண்ட் பில்டிங்கையும் நம்ம வந்து அக்சஸ்ஃபுல் ஆடிட்டிங்கில் போய் நம்ம ரீச் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபைலே அவங்களுக்கு வந்து ரீச் கொடுப்போம். நம்ம வந்து நம்ம ஆடிட்டிங் பண்ணி அந்த கட்டடத்தில் என்னென்ன நம்மளுக்கு ஃபால்ட்லாம் தெரியுது அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம ஒரு ரிப்போர்ட்டாகவே கொடுப்போம். ஓகே, அதுக்குள்ள காஸ்ட்டொക്കെ கவர்மெண்ட் ஆனோ வந்து அதுக்கான காஸ்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். அது ரொம்ப மினிமம், இது ரொம்ப ഹൈയല്ല, ഒരു മിനിമം അമൗണ്ട് നമുക്ക് കിടച്ചില്ല. അതിന് ഓഡിറ്റിങ് ചെയ്ത് നമുക്ക് കാണാം. അതിൽ വന്ന് ഇപ്പോൾ ഏതൊക്കെ സ്ഥാപനങ്ങളെയാണ് ഇങ്ങനെ ഓഡിറ്റിങ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്? ഏതൊക്കെ ഗവൺമെൻറ് സ്ഥാപനം മാത്രമാണോ അല്ലെങ്കിൽ പബ്ലിക്കാണോ, പ്രൈവറ്റ് അങ്ങനെ ചെയ്യുന്നുണ്ടോ? പ്രൈവറ്റ് ഒക്കെ ചെയ്യുന്നുണ്ടോ? இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து நம்ம ஓணுது. இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ், அடுத்தது வந்து ஸ்டேடியம், கவர்மெண்ட் ஸ்டேடியம் ஃபினிஷிங் முடிச்சாச்சு, அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கரண்ட்லி வந்து ஹைகோர்ட் ஆர்டரில் கோர்ட் அக்சஸ்ஃபுல் எல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள கோர்ட்லாம் ஆடிட்டிங் முடிச்சு. மாலுகள், ப்ரைவேட் மாலுகள், பார்க், ப்ரைவேட் மால் அவங்களோட இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஃப்யூச்சரில் அது மாலெல்லாம் நம்ம வந்து ஆடிட்டிங் பண்ணுனா நம்மளோட ஒரு ஷைனும் இருக்கணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பிற்காலத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டே, ஒரு பில்டிங் அப்ரூவ்டே நம்ம ஒரு ஆடிட்டிங் வந்து அதை வந்து பார்த்து அவங்களும் ஒரு ஷைன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு. ഓക്കെ, എനിക്ക് ഒരു ഡൗട്ട് കൂടി ഇருக்கு. ഇത് നമ്മൾ എങ്ങനെയാണ് അപ്രോച്ച് ചെയ്യണത്? ഓരോ കമ്പനി, ഓരോ സ്ഥാപനങ്ങളെ എങ്ങനെ അപ്രോച്ച് ചെയ്യും? അത് അവർക്ക് നമ്മൾ ലെറ്റർ കൊടുക്കുകയാണോ അല്ലെങ്കിൽ എങ്ങനെയാണ് അതിൻ്റെ ഒരു ப்ரொசீஜர் എന്നൊന്ന് പറയാമോ? இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து லோக்கல், இப்போ நான் வந்து இப்போ தஞ்சாவூரில் ஒரு பிரச்சனை ஒரு பில்டிங்கில் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஆர்டிஓ இல்லை கலெக்டரேட்டில் இருக்கிற மீட்டிங் போது அவங்கள்ட்ட நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரேம்ப் இல்லை ஒரு ஏடிஎம்லேயே ரேம்ப் இல்லை, ஒரு கோவிலில் ஒரு டெம்பிளில் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க அதுக்கான இதை வந்து அவங்க போட்டு தர்றாங்க. மேக்ஸிமம் റീച്ച് ആയിട്ടേ ഇരിക്കും, கொஞ்சம் கொஞ்சமாக മാറ്റം നടന്നിട്ടേ ഇരിക്കും. എന്തായാലും ഇതൊരു നല്ല ഒരു മാറ്റത്തിൻ്റെ ഒരു തുടക്കമാണ്. സ്റ്റേറ്റുകളിലും എല്ലാ സംസ്ഥാനങ്ങളിലും, ഇപ്പോൾ കേരളത്തിലായാലും മറ്റെവിടെയായാലും ഈ മാറ്റങ്ങൾ കൊണ്ടുവരേണ്ടത് വളരെ അത്യാവശ്യമാണ്. എന്തായാലും സാറിനെ പരിചയപ്പെടാൻ സാധിച്ചതിൽ വളരെ സന്തോഷം. താങ്ക് യു. താങ്ക് യു.